இன்றைக்கி நம்ம கடலை பர்ச்சேஸ் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கடலை வந்து உங்கள் ஊர்லாம் கம்மியாக கிடைக்குன்னு சொன்னீங்க சில பேர். எங்கள் ஊரில் நாங்கள் பக்கத்தில் எங்கள் டவுன் பார்த்தீங்கன்னா அரியலூர் தாங்க. நாங்கள் அங்கே என்ன ரேட்டு போதோ அதை தான் நான் அதை மேக்ஸிமம் கணக்கு பண்ணி வாங்குவோம். எங்கள் ஊரில் கடலை நிறையா பயிர் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கிராமத்தில் விவசாயிகிட்ட நேரடியாக வாங்குவேன். இந்த தம்பி விவசாயி தான். இப்போ தம்பி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நம்ம செக்கு கூட தம்பி தான் வந்தாப்புல, டிரைவராக பார்த்துருப்பீங்க. இப்போ அவர் வந்து ஒரு 3 மூட்டை ஏற்கனவே வச்சுக்கன்னு சொன்னாப்புல. கடலை கூறானா இல்லைன்னா நான் கடலை பயிராக அடிச்சு தந்துருக்காப்புல. அதில் இப்போ கடலை அடிக்க போகிறோம். அடித்து பயிராக நம்மகிட்ட கொடுத்துருவாப்புல. நம்ம அதனால தான் நம்ம ரேட் சொல்லும்போது சில பேர் என்ன நான் அந்த ரேட் தான் கிடைக்காதுன்னு சொன்னேன். நீங்கள் நேரடியாக என்றைக்காவது வாய்ப்பு அடித்து அரியலூர் கூட வந்து பாருங்கள். அரியலூர் சிவிஆர் மண்டின்னு சொன்னாலே தெரியும். அங்கே தெரியும். நாங்கள் அதை ரேட் அனுசரித்து ஒரு 5 ரூபா கம்மியாக ஒரு 2 ரூபா கம்மியாக வரும் சொல்லி கேட்டு வாங்கிப்பேங்க லோக்கலில். ஏன்னா நான் அங்கேருந்து அரியலூர் போனால் அதுக்கு ஒரு ஆட்டோ பிடிக்கணும். அதுக்கு 2 ரூபாய் 3 ரூபா கிலோவுக்கு செலவாயிடும். அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம காலடியிலே வாங்கிடுறது. எல்லா பொருளுமே கடலை மட்டும் இல்லை, எள்ளும் சரி தேங்காயும் சரி அனைத்து பொருளுமே காலடியிலே வாங்குவோம். இப்போ எடுத்து வந்து கம்மியான கிலோ தான் எடுத்து வந்திருக்காப்புல. 84 கிலோ தான் வருதுரா. கடலையே 100 கிலோ இல்லை, கடலை போய் 100 கிலோ வரும்னு அப்புறம். ஆமாம் வரும். கடலை பயிர் ஒரு இடம் கூட வராது, 80 கிலோ கூட வராது. சரி, எவ்வளோ நாள் கிடச்சது. அதாவது கடலையாக 115 கிலோ இருக்குதுங்க. இதை அடித்து பார்த்தா எத்தனை கிலோ வருதுன்னு பார்ப்போம். அதையும் பார்ப்போம். நம்ம 115 கிலோ கடலை எடுத்து இருந்தது கல்வை. நம்ம கடலை விவசாயிகிட்ட வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கடலை உடைக்கிற மிஷினும் இருக்குது. அதனால் நம்ம கடலை நம்ம மில்லிலே அடிச்சுக்குவோம். அதில் அந்த அடிக்கிற செலவு மிச்சம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வகையில் நம்ம ஈடுகட்டதால் நமக்கு பெருசாக கொஞ்சம் லாபம் நிற்கிது. அதனால் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 115 கிலோ கடலை அடித்து முடிச்சிட்டோம். அந்த கடலை வந்து பார்த்தீங்கன்னா 85-800 வருது. 800 கிராம் இந்த சாக்குகள் எல்லாத்தையும் கழிச்சிக்கிட்டாங்கன்னா 85 கிலோ சார்பாக இருக்குதுல. 85 கிலோ இருக்குது. அதில் வந்து தம்பி வந்து ஆனால் நீ 50 கிலோ எடுத்துக்கணும், நான் 30 கிலோ எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காப்புல. 35 கிலோ எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. தம்பி உள்ளூர் பையன் தான். நம்ம கோயம்புத்தூர் செக்கு நம்ம எத்த போகும்போது பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நேர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் வண்டி தான் ரெகுலராக மில்லுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதில் இவர் வந்து எங்கேயோ அவங்க வீட்டுக்காரன் மாஞ்சாங்களாம். அந்த கல்லையை நம்ம கொஞ்சம் கொடுத்துருக்காப்புல. நம்ம கிராமத்தில் வாங்க நிறைய டைம் சொல்லிவிட்டோம். நேரடி விவசாயிகிட்டே வாங்குறேன். அவன் விவசாயம் என்ன பண்ணிகிட்டு இருக்காப்புல தம்பியும். என்னென்ன நீங்கள் மட்டும் ஒரு மாதிரி ரேட் சொல்கிறீங்க. அப்படியே உங்கள் சந்தேகம் தான். 2 டைம் சொல்லிட்டேன். நான் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கேன். அரியலூரில் சிவிஆர் மண்டிக்கிட்ட வந்து கேட்டுக்கூட நீங்கள் முடிவு பண்ணலாம். ஏன்னா இவங்க டிரான்ஸ்போர்ட் வாடகைலாம் சேர்த்து அவங்க தலையில் விழுது. இங்கேருந்து ஒரு கோயம்புத்தூர் நாமக்கல்ல போகும்போது பார்த்தோன்னா ஒரு லோடுக்கு 20 ரூபா வாடகை வருமானா? பெரிய லாரிக்கலாம் கூட வருமா? 40 ரூபாய்க்கு மேலே வருமா? அதான் வண்டி வாடகை, ஆள் கூலி எல்லாம் நம்ம தலை தான் விழுது. இந்த கடலை பேர் தான் வைக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு ரேட்டு எச்சா போகிறதுக்கு காரணம். எங்கள் ஏரியாவில் கடலை நிறையா விளையுங்க. அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கும். கடலை பயிர் பாருங்கள் எப்படி தரமான பயிர், அதையும் காமிக்கிறேன். கடலை பயிரெலாம் சூப்பரான பயிருங்க. இப்போ இந்த பயிர் தான் நாளைக்கு நம்ம ஆட போகிறோம். நம்ம என்ன ஒரு 30 லிட்டர் ஒரு ஆள்கிட்ட ஆர்டர் வச்சுருக்கோம். அந்த 30 லிட்டர் ஆடுறதுக்காக அந்த பயிர் வாங்கியிருக்கோம். நம்ம சீசனில் நிறையா பயிர் வாங்கியிருக்கலாங்க. நமக்கு என்ன இந்த வருஷம் நிறைய ஆர்டர் கிடச்சதால இப்போ தடுமாறி போகிறாங்க. போன வருஷம் என்ன நிறையா வச்சுருந்தேன், ஆனால் ஆர்டர் நிறையா இல்லை. இந்த வருஷம் கொஞ்சம் விளம்பரம் பண்ணதால் ஆர்டர் நிறையா வந்துருச்சு. அதனால் கடலை பயிர் அப்பப்போ வாங்கி தடுமாறி வாங்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த வருஷம்லாம் பார்த்தோன்னா விவசாயிட்ட நிறையா வாங்கி கொள்முதல் பண்ணி வச்சுருவோம். கடலை நம்ம எப்படி வாங்குறங்கிறத நம்ம வீடியோ காமிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். நான் விவசாயிட்டே வாங்கின கடலை பயிரெலாம் எடுத்து நம்ம எண்ணெயை ஆடிக்கிறோம். எண்ணெயை ஆடி வந்து பார்த்தோன்னா இதுமாதிரி ஒரு ட்ரம்மில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஒரு ட்ரம்மில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னாக்கா ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு வாரம் கழிச்சு அந்த எண்ணெயை எடுத்து பாட்டில் பண்ணி மக்கள்கிட்ட வியாபாரத்துக்கு விற்பனை கொண்டு போக வேண்டியதாங்க. இப்படி தான் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் விவசாயிட்டு வாங்குகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஆட்டின எண்ணெய் அப்படியே உள்ளே ஊற்றுறோம். அப்படியே செக்கில் ஆடினோடனே அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே ஊற்றுறோம். ஊற்றி வந்து ஒரு வாரத்துக்கு மேலே செடிமெண்டேஷன் வச்சு வெயிலில் ஒரு நாளைக்கு வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வியாபாரத்தையே கொண்டுகிட்டு போகிறோம். கடலை எவ்வளோ தரமான கடலை பயிராக இருக்குது பாருங்கள். கடலை நம்ம எப்படி விவசாயிட்டு வாங்குறோம் சொல்லி நேரடியாக வாங்கினதை உட்பட நம்ம நேரில் காமிக்கணும். காமிச்சா தான் மக்கள் நம்புவாங்க. விவசாயிட்டு வாங்க தான் நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ரேட்டும் கொஞ்சம் குறைவாக கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோ பதில் அழகான தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.